எல்லாருமே சொல்லிக்கிட்டீங்களா உங்களுக்கு டேக் வீடியோ புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும் என்று கதையிலே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஒருத்தவங்க ஃபோன் நோண்டி இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு என்ன, நம்ம ஜேகே தான். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து மெசேஜ் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் பார்த்துட்டு இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கன்ஃபியூஷன்லேயே வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, என்னடா வேணும் இப்போது? டேய், இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானா இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் மெசேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் நானும் இன்ஸ்டாகிராமில் தாண்டா இருக்கேன், ஆனால் ஒரு குரூப்பில் பேசிகிட்டு இருக்கேன்டா. செம்ம ஃபன்னாக இருக்குடா, வேறு லெவலில் ஜாலியாக இருக்குது தெரியுமா அந்த குரூப்பில். என்னடா சொல்கிற? நீ வேணா அந்த ஐடி குரூப்புக்கு வரியாடா? அவனா உன்னை சேர்த்து விட்றேன். ஒன்றும் தேவையில்ல, எனக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி இருக்கிறதே வச்சு சமாளிக்க முடியலையா? அவர் இந்த குரூப்பில் வேறு சேர்த்து விட்றாராம். மூடிட்டு வேலையை பார்த்துட்டு போடா. டேய், செம்ம ஃபன்னாக இருக்குடா, வந்து நீ பார்த்து பேசிப்பார். அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீயே விலகிக்கோ. என்ன, ஓகேவா? டன்னா? ஸோ ஜிமன் தான் அந்த மாதிரி ஜேகேட்ட கேட்குறான். ஸோ ஜேகேவும் லைட்டாக யோசிக்கிறான், போகலாமா வேணாமா. இவன் வேறு உசுர் எடுக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே ஜிமன் எனக்கு ஓகே தான், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் இருக்கேன்டா, உனக்கு சொல் மாட்டேன், நான் இருக்கேன். நீனு கிழிச்ச நீனு இன்னும் சொல் மாட்டேன் இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே இத்தனை நாள் ஆகும். சரிடா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வர விடாமல், சரியா? சரி ஓகே, ஏதோ சொல்கிற, சேர்த்து தோலை, வேணா சொன்னால் மட்டும் இப்படியே விட்டுரு வைக்கிறேன். இதோ இப்போவே போய் அட்மின்ட்ட கேட்டு இப்போவே ஒன்று சேர்க்குறேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமன் அப்படின்ட்டு போயிட்டு கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிடுறான். ஸோ பர்மிஷன் வாங்கிட்டு ஸோ அந்த குரூப்லேயே வந்து நம்ம இந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுறான் ஜேகேவும் எப்போ போல் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடுறான். திடீர்னு அந்த குரூப்லேருந்து கால் வருது. ஸோ நம்ம ஜேகேக்கு லைட்டாக அள்ளு விடுது, என்னது காலில் பண்ணி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் போயிட்டு அட்டன் பண்ணால் ஸோ ஒரு குரூப்பே வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கு. ஜேகே வாயே திறக்கல அந்த கால் குரூப்பில். ஸோ அப்படியே அமைதியாகவே இருக்கான். நம்ம ஜெமன் தான், டேய் மச்சான் ஏன்டா அமைதியாக இருக்க, மௌனம் வருந்தமாடா, டேய் வாய் திறந்து பேசுடா, கொஞ்சம் அவனை பேச சொல்லுங்களேன். அவங்க தான் பேசவே மாட்டேங்கிறாங்க, வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது ஜிமன்? ஒன்றும் இல்லை அட்மின், என் மச்சான் வேற பையவில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமில் அந்த குரூப்பில், அதான் கொஞ்சம் பயப்படுறான் போல், கொஞ்சம் நீங்கள் எடுத்து சொன்னால் அவன் கேட்டுப்பான் அட்மின். ஜிம்மின் வந்து அட்மின் தையன்ட்டு இந்த மாதிரி சொல்ல நம்ம தையங்கோ சரி ஓகே நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம தையம் அட்மின் தான் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க காலுக்கு வந்துட்டு, ஏன் பயப்படுறீங்க? பயப்பில் இதில் எந்த அவசியம் இல்லையே, ஜாலியான ஃபன் பண்ணுற குரூப்பு தான், ஸோ ஜாலியாக பேசுங்க, ஏன் பயப்படுறீங்க? உங்களை தான் கேட்குறேன், கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி தையம் பேச நம்ம ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ நம்ம ஜேகே இப்போ பேசுகிறான். நான் பயப்படலாம் இல்லை, இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைமாக அவங்க குரூப்பில் வந்து கால் பேசுகிறது, அதான் கொஞ்சம் லைட்டாக அள்ளி விட்டுருச்சு. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே. உங்கள் பேர் என்ன? என் பேரா? என் பேர் ஜேகே. ஓ உங்கள் பேர் ஜேகேவா? ஓகே. ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் கென்தாயம். ஓ அப்படியா, சரி ஓகே. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லைவ் குரூப்பில் ஸோ அப்படியே ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா ஃபன்னாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகேக்கு இப்படி தான் டைம் ஓவர் ஆகுது. இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பேசி காலத்தை கழிக்கிறதா ஏதோ வேலை. ஸோ இப்படி அவனுக்கு லைஃப் போயிடுது. நம்ம ஜேகே தான் அவனுக்கு மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஸோ தயங் ஐடிக்கு தனியாக மெசேஜ் பண்ணுறான், ஹாயின்னு போடுறான். ஸோ நம்ம தயங்கும் பார்த்துட்டு ரிப்ளைட் வேறு பண்ணுறான் திரும்பவும். இப்படியே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சேட்டிங் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ தினமும் கால் பேசுகிறது, ஜேகே லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிக்கிறான் நம்ம தயன்ட்ட. ஸோ தயங்கும் அதே மாதிரி தான் எல்லாமே அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஜேகே லைஃப்பும் தயங் லைஃப்பும் இப்படியே ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த சைடு நம்ம ஜேகே நம்ம தயன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ எது கால் பண்ண, என்ன விஷயம், எதுக்கு என்னை கூப்பிட்ட, அதுவா சொல்லணுமா இல்லை காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்குந்த மாதிரி பேச நம்ம ஜேகே வந்து என்ன பேசுகிற, இங்கே பாரு எதுக்கு கால் பண்ணோம், அதை விஷயத்த சொல்கிறியா,
சும்மா தான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? சரி ஓகே, என்ன பேசணும் சொல்லு, பேசலாம். ஜேகே இந்த மாதிரி சொல்லிடுறான் நம்ம பையன்கிட்ட. துவா ஜேகே, சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல, வந்து ஊட்டி விட போறியா? ஊட்டி விட்றேனே, வந்து ஊட்டி விட்றேனே என் ஜேகேக்கே. தயம் உன்னை திருத்தவே முடியாதுடா. சாப்பிட்டியா தயம்? நான் சாப்பிட்டேன், ஆனால் இன்னும் சாப்பாடு சாப்பிடணும்னு பார்க்குறேன். அதுக்காக தான் வெயிட்டிங்கு. கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நம்ம தயம் என்ன பேசுகிறான்ட்டு. ஸோ நம்ம ஜேகேவும், சாப்பிட்டீங்களா? இன்னும் பசி எடுக்குதா சாருக்கு? ஆமாம் பசி எடுக்குது. கிடைக்குமா சாப்பாடு? கிடைக்குமா? கிடைக்கும் தயம். நேராக போயிட்டு கிச்சன் போயிட்டு சோறு சட்டி இருக்குல்ல, சோறு சட்டி, அதில் போயிட்டு சாப்பாடு எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டு பசி அடங்கிடும். அப்படியா? ஆனால் எனக்கு அந்த பசி இல்லையே, எனக்கு வேற பசிக்குதே. என்னடா வளர்ற தயம், எனக்கு புரியலை. புரியலையா? சரி என் லேப்பில் வந்து உட்காரேன். எதுக்கு? அதெல்லாம் முடியாது. ஓ நீயே வந்து உட்காரியா? இல்லைன்னா இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கவா? உட்கார வச்சா வேற மாதிரி போகும். என்ன சொல்கிற ஜேகே? நம்ம தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்த சொல்ல நம்ம ஜேகேக்கு லைட்டாக அழுவிட்டுருச்சு. சரி ஓகே நான் வந்து உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்பில் வந்து உட்காடுறான். தயங்க லேப்பில் தயங்க அப்படியே சிப்புன்னு ஏறுது. அவனால சுத்தமாக முடியல. சரி சொல்லு, வந்து உட்காந்துட்டேன், சொல்லு என்ன விஷயம்? என்ன விஷயமா? நல்லா செமையாக இருக்கடா. நீ வந்து உட்காந்தோன்னே எனக்கு அப்படியே என்னவோ பண்ணுது தெரியுமா? தையம் என்ன பேசுகிற? அப்படிலாம் பேசாத. ஏன் நான் பேசக்கூடாதா? நான் அப்படி தான் பேசுவேன். தையம் தையம் தான். ஏன்டா அப்படி இருக்க? எனக்கு கொள்றியடா. ஜிகே பேபி, சொல்ல நான் சுத்தமாக முடியல. அதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா? என்ன பண்ணலாமா? ஜிகே பேபிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க என்ன பண்ணலாம், ஜிகேயோட பார்ட்னர்லே கை வச்சிடறான். நம்ம ஜிகேக்கு சுத்தமாக முடியல. அவனுக்கு என்னமோ பண்ணுது. தயம் என்ன பண்ணுற? கையெடு, அங்கேருந்து கையெடு ஃபஸ்ட்டு. முடியாத ஜிகே, நல்லா பல்கோ மாதிரி வச்சுக்கிட்டு எப்படிடா கையெடுக்க சொல்கிற? முடியாதடா. அவன் சொன்ன கீழே கையை எடு, எனக்கு இது பண்ணுதடா. என்ன பண்ணுத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம தயம் ஜேகே கிட்ட. ஸோ நம்ம ஜேகேல சுத்தமாக முடியல. சொன்னால கேட்க மாட்டேல தயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு இழுத்த பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிடுறான். தயம் அந்த கிஸ்ஸில் ரொம்ப மெல்ட் ஆகிடுறான். ஸோ அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. ஜேகே அவனோட ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை ரொம்ப பண்ணுறான். ஸோ தயம் ஜேகே ட்ரெஸ்ஸை ரொம்ப பண்ணுறான். ஸோ ரெண்டு பேருமே ஃபுல் மேக்கப். ஸோ அப்படியே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான் தயம். ஸோ ரொம்ப ஜேகேக்கு அப்படியே மூவ் பண்ணுறான். இப்படி எல்லாமே இவங்களுக்குள்ள நடக்குது. ரெண்டு பேருமே ஒரு வழியாக முடிச்சுட்டு செம்ம டயர்டாக படுத்துருக்காங்க. தயம் ஜேகே பார்த்துட்டு, என்ன ஜேகே இப்படி இருந்துச்சு? போடாதுன்னு சார். ஐயோ முடியல, செம்ம டயர்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. அப்படியா? என்ஜாய் பண்ணியோ? போடா லூசு பக்கி, நான் தூங்குறேன், டைம் ஆச்சு. குட் நைட். ஓகே குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்படி ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு ஸோ ரெண்டு பேருமே ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் விடியுது. ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். உட்காந்து பெட்டில் உட்காந்து அவன் மொபைலில் வந்து கால் வருது. ஸோ அந்த கால் பார்க்குறான். பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுறான் நம்ம ஜேகே. ஏன்னா இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே மொபைலில் கால் பண்ணது யார், நம்ம ஜேகே ஏன் செம்ம ஷாக் ஆனால் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நான் நம்ம டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Anything I love you, sir. I wish you bye bye.